இந்த நவீன காலகட்டத்துல நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா விண்வெளியில, அதாவது நம்ம பூமியை விட்டு வேற்று கிரகத்துல யாரா இருக்காங்களா, நம்ம வாழக்கூடிய பகுதி எதனா இருக்கா, இது மாதிரி வந்து எல்லா நாடுகளுமே போட்டி போட்டு கொண்டு நிலாவுக்கு போகலாம், அங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலயும் வந்து போய் டிராவல் பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அங்க என்ன விஷயம் நடக்குது, ஏது விஷயம் நடக்குது, இப்படிதான் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா நாம வாழக்கூடிய இந்த பூமியில, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல பூமி வந்து உலக உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உருண்டைக்குள்ள, அந்த பூமி உருண்டைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, இல்ல அது பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா, இல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, எந்த நாடுலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு, அவங்க என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சும்மாவே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே, சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு போர்வெல் பெட்டா பூமிக்கு அடியில ஓட்டை வந்துடும். ஸோ அந்த போர்வெல்ல நேரா போட்டோமா பூமிக்கு அந்த பக்கம் வந்துடும் தானே, ஏன்னா பூமி உருண்டை. ஒரு ஆப்பிள் எடுத்து நீங்க ஒரு ஊசி இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் வந்துடணும்ல. ஸோ அது மாதிரிதான். ஆனா பூமி இந்த அளவுக்கு பெருசானது, அதனால அதை பண்ண முடியுமா தெரியல. ஆனா அமெரிக்கா, மற்ற நாடுகள், உலக நாடுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை ஆராய்ச்சி பண்ணணும் ட்ரை பண்றாங்க. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா ரஷ்யா வந்து முதலா வந்து பூமிக்கு அடியில என்ன இருக்கு அப்படின்னு நாங்க ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆழ்துளை கிணறை வந்து பூமிக்கு அடியில அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 12.2 கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை சதுர அடின்னு பாத்தீங்கன்னா 40,230 அடி. இவ்வளவு ஆழத்துக்கு வந்து நோண்டுறாங்க. இதுதான் வந்து நம்ம உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய, பூமியில இருக்கக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லலாம், ஒரு அடையாளம். அதாவது இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டுச்சோ அந்த படைப்பிலே வித்தியாசமா ஏற்படுத்தக்கூடிய, மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய புள்ளி, ஒரு புள்ளியை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆழ்துளை கிணத்துல அவங்க நோண்டிட்டாங்க. நோண்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயம், நிலக்கரி இருக்கு. இது மாதிரி பூமிக்கு அடியில இருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. ஏன் நம்ம உடம்பே இந்த மண்ணால் ஆனதுதான், கரெக்டுங்களா? ஸோ இந்த மண்ணுல இருந்து இவ்வளவு விஷயம் கிடைக்குது. இதை நம்ம வந்து இன்னும் ஆழ போனா இன்னும் வேற எதனா விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்தா நம்ம வந்து இந்த உலகத்திலே நாம தான் அப்படின்னு காட்டிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து இந்த முயற்சியில இறங்குது. இதுல குறிப்பா ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சாதனையை பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், 12.2 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு ஆழத்தை நோண்டி இருக்காங்க. இந்த தொலையை பாத்தீங்கன்னா அதை நோண்டிட்டு அந்த அந்த பகுதியை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க, எதுக்காக அதை மேலும் அதிகரிக்கலன்னு பாத்தீங்கன்னா, போக 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 பாத்தீங்கன்னா பூமியில உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ ட்ரில் பண்ணணும், அந்த ட்ரில் பிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப அனல் அடிக்குது. அவங்களால வந்து ரொம்ப இது பண்ண முடியல, அந்த வேலையை செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது உஷ்ணத்தினோட அளவு, அதாவது டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவு சூரியன் கிட்ட எந்த அளவு டெம்பரேச்சர் அளவு இருக்குமோ அது மாதிரி நம்ம சூரியன் கிட்ட எப்படி நெருங்க முடியாதோ அது மாதிரி நம்ம பூமிக்குள்ள போக முடியல. ஒரு அந்த நம்ம ரஷ்யால பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் என்ன பேர் சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் நம்ம எட்டி பார்த்தா நம்ம புராண இதிகாசங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, நரகம் வந்து பூமிக்கு அடியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது விளையாட்டாவும் எடுத்துக்கலாம், இது சீரியஸாவும் அவங்க வந்து நம்புறாங்க, ஐதீகமா நம்புறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நரக வாசல் அங்க போய் நின்று பார்த்தோமா நரகத்துல இருந்து ஜனங்க அலறடிச்சு கத்தக்கூடிய சத்தமே கேக்குது. அந்த அளவுக்கு பயமா இருக்குது, அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இதுல இந்த பதிவுல பார்க்கணும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜப்பானும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களும் வந்து பூமிக்கு அடியில் என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சீனா, இப்ப சமீபத்துல சீனா வந்து பாத்தீங்கன்னா, சீனா தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக நிலத்துக்கு அடியில ஆய்வகங்களை அமைச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு அடியில தான் ரொம்ப சுத்தமா இருக்கும், வேற எந்த பிரச்சனையும் அட்டாக் பண்ணாம நாம சேஃப்டியா வந்து அந்த ஆராய்ச்சிகளை பண்ண முடியும். நீங்க பல ஹாலிவுட் படத்துல பார்த்துருக்கலாம், எல்லா தொழில்நுட்பங்களும் நம்ம அர்னால்டு படலோட பார்த்துருப்பீங்க. அணுகுண்டே தொலைக்க முடியாத இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பூமிக்கு அடியில தான் போயிடுவாங்க. அப்போ அது மாதிரி வந்து இருந்தாதான், அது மாதிரி வந்து சீனாவும் பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வகங்களை வந்து பூமிக்கு அடியில 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர் ஆழத்துல வந்து அமைச்சிருக்காங்க. அதுலதான் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்சுக்கு கரெக்டான ரிசல்ட் அங்கதான் கிடைக்குமா, ஏன்னா அங்கதான் சுத்தமா இருக்குமா. மிச்ச எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு, மாசு, நிறைய மாசுகள் நம்ம காத்துல இருக்கிறதுனால அது வேற ரியாக்ஷனா மாறுறத பண்றாங்க. நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது, இந்த பூமியிலேயே பெரிய தொலை இருக்குதுன்னா அது ரஷ்யால தான். அவங்க போட்டாங்க, ஆனா அதை மேம்படுத்த முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் அங்க வெப்பத்தினோட அளவு அதிகமா இருக்கு. போக 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 மண்ணோட, அதாவது பூமியோட மண்ணோட தடிமனும் அதிகமா இருக்கு, ட்ரில் பண்ண முடியல. வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால எத்துமுறை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஆனா இருந்தாலும் இதை வந்து மறைமுகமா வந்து எல்லா நாடுகளும் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பூமிக்கு அடியில வேற எதுனா வளங்கள் இருக்குதா
அதை நாம எடுத்து இந்த நாட்டுக்கு முன்னோடியா வந்துடலாமா அப்படின்னு எல்லாருக்குள்ளும் போட்டி. அந்த போட்டியால தான் இந்த மேட்டர் நடக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இது வரைக்கும் பூமியில யாருமே, நான் சொன்னேன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விளையாட்டா சொன்னேன், அதை விளையாட நினைச்சிடாதீங்க. ஸோ இந்த பக்கம் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்தெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, காமெடி சீனா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ரொம்ப அபரிவிதமான வெப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம புராண இதிகாசங்களை சொல்ற மாதிரி ஒருவேளை உள்ளதான் நரகம் இருக்கோ என்னன்னு தெரியல எனக்கு. சப்போஸ் இருந்தா அங்க வடிவோலோ இல்ல நம்ம மகாபிரபு நடிச்சுக்கிற யோகி பாபோ இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கு இந்த பதிவை இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ள நரகம் இருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளியெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம உண்டாயிடும்ல. சரி, இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல பதிவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்படி இந்த தகவலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.